பேசலாம். அப்போது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஆனால் பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் 30 லட்சம் மக்களை வெளியே கொண்டு வந்துச்சு. அப்போது இயேசு கிறிஸ்துவோடு இந்த ஒரு சீசனை தோமாவை இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்காக அனுப்பியிருக்கார். அப்பொழுதே நம்ம தமிழ்நாட்டை குறித்து தேவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் இருக்குது. பிரேசலாம். இப்போது நம்ம என்ன பண்ணிட்டு நினச்சிட்டோம்னா, அநேக ஊழியக்காக என்ன நினச்சிட்டாங்கன்னா, அவங்களுடைய விலைக்கரையும் நம்ம உபவாசப்பட்டனால தமிழ்நாடு ரட்சிக்கப்பட போகுது, நம்ம மணிக்கணக்கில் ஜெபிக்கிறதுனால தமிழ்நாடு ரட்சிக்கப்பட போகுது அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோம். அப்படி இல்லை. இயேசுவின் ரத்தத்தினால் இன்றி ஒரு மனிதனும் ரட்சிக்கப்பட முடியாது. பிரைஸ் காட். இப்போது ஆண்டவர் எதை மேன்மைப்படுத்த சொல்றாருன்னா, அன்றைக்கி பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்பட்ட உடனேயே அவங்களுக்கு விடுதலை கிடைத்தது. அப்போ தமிழ்நாடு முழுவதும் இயேசு ரத்தம் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, தமிழ்நாடு விடுதலையாக போகிறது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட போறாங்க. கோடிக்கணக்கான சபைகள் வேகமாய் வளரப்போகுது. இன்னொரு தரிசனம்னா, தமிழ்நாட்டிலிருந்து மிகப்பெரிய யுத்த வீரர்கள், ஆயிரக்கணக்கான குதிரைகள், உங்களை போன்ற வாலிபர்கள் அந்த குதிரையில் ஏறி அந்த யுத்தத்துக்கு போகிற போல தமிழ்நாட்டிலிருந்து பல குதிரை சேனை புறப்பட்டு இந்தியாவுக்குள்ளே போயிட்டு இருக்குது. தேசங்களுக்குள்ளாய் போகிறது. அதுக்கேற்ற ஒரு காலம் வரப்போகிறது. ஆவியானவர் உங்களுக்குள்ளே அந்த எழுப்புதலை வைச்சிருக்கிறார். பிரேசலாம். எழுப்புதல் இனிமேல் வரப்போவது அல்ல, எழுப்புதல் உங்களுக்குள்ளே இருக்குது. இயேசு கிறிஸ்து மேல இருந்த அதே கிறிஸ்மா, இயேசு கிறிஸ்து மேல இருந்த அந்த அபிஷேகத்துக்கு என்ன கிரேக்க பதவினா கிறிஸ்மாவா, அதே கிறிஸ்மா 120 பேர் மேலே இறங்கிச்சு. இன்னைக்கு ஆவியானவர் அபிஷேகம் பெற்ற உங்கள் மேலே இயேசு கிறிஸ்து மேல இருந்த அதே அபிஷேகம் தான் உங்கள் மேலே இருக்குது. அல்லேலூயா. எழுப்புதலின் ஆவியானவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். எழுப்புதல் வெளியே இல்லை, உள்ள எழுப்புதல் எனக்குள்ள வந்துருச்சு. சொல்லுங்க, இயேசு மேல இருந்த அதே அபிஷேகம் என் மேல இருக்குது. அதே ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அதே கிறிஸ்மா என் மேல இருக்குது. ஆண்டவர் சொன்னாரு, எழுப்புதல் தாரும் தாரும் ஜெபிக்கிறத நிறுத்திடு. எழுப்புதல் உனக்குள்ள ஆரம்பித்து விட்டது. அவங்களோட ஆவியில் எழுப்புதல் இருக்கு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, என்ன ஆண்டவரை செய்யணும் இந்த தமிழ்நாட்டிற்காக அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், இயேசு ரத்தத்தில் மூடப்பட்ட தமிழ்நாடுன்னு. அப்புறம் நம்ம ஒரு இடத்துக்கு படம் பலவான கட்டி ஜெபிப்போம். அதான் முறை. ஒரு கிராமத்துக்கு ஒரு படத்துக்கு படம் நிறுத்தணும். ஆண்டவர் சொல்ல அதை ஆண்டவர் இயேசு ரத்தத்துக்கு முன்பாக அது தூசி. பேசலா. நம்ம எதை மேன்மைப்படுத்தணும்னா, இயேசுவின் விலைக்கிரயத்தையே மேன்மைப்படுத்தணும். நானும் பிரதரும் தமிழ்நாடு முழுவதும் போனோம். எங்களுக்கு ஒரு நாளும் எந்த நேரத்துலையும் எந்த வியாதியும் வரல, எந்த பிசாசுகளை தாக்க முடியல. காரணம், இயேசுவின் ரத்தத்தினால் நாங்கள் மூடப்பட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் மூடப்பட்டிருக்கீங்க. உங்க குடும்பம் இயேசுவின் ரத்தத்தினால மூடப்பட்டிருக்கிறது. எபிரேயர் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபேல் ரத்தம் பேசுறதை பார்க்கலும் நன்மையால் பேசும் ரத்தத்தின் இடத்துக்கு வந்து. இப்போ என்ன என்ன ஜபம் அப்படின்னா, நம்ம ஜபம் என்னன்னா, இயேசுவே உங்க ரத்தத்தினால தமிழ்நாடு மூடப்பட்டிருக்கு. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அவன் சொன்ன அந்த இடத்துல இயேசு ரத்தத்தினால மூடப்பட்டிருக்குது. இயேசு விலைக்கிரயத்தினால ஆஸ்வதிக்கப்பட்டிருக்குது. ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ இயேசு ரத்தத்தினால் மூடப்பட்டிருக்குன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்து தலைநகரில் போய் ஜெபம் பண்ணோம். அப்போ தான் ஆவியானவர் சொன்னார், நீங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் ஜெபம் பண்ணுறீங்க இல்லையா, அங்கேதான் நான் உங்களுக்கு மக்களை அனுப்புவேன். ஜீசஸ். சென்னையில் போய் இப்போ இயேசு ரத்தத்தை மூடப்பட்டுன்னு சொல்லி நாங்கள் பயணம் செஞ்சு முடிச்சிட்டோம். ஆனால் உண்மையாகவே பிரதர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் அந்நிய பாஷை ஜபமும் நேற்று சொன்னபடி அந்த திருவிருந்தும் அந்த ரத்தத்தை குறித்து மேன்மை பார்த்துட்டே இருந்தவங்க. எந்த சத்துரும் எங்களை இருக்க முடியல. அதுக்கடுத்து இயேசு கிறிஸ்துவின் விலைக்கிரயத்தின ஆசீர்வதிக்கப்பட தமிழ்நாடு. இப்போ ஆண்டவர் வலது கரத்தை உயர்த்தி இணைஞ்சாரு, ஆசீர்வதிச்சுட்டே போனாரு. அப்போ என்ன செய்யலான்றாரு அவர் போகும்போது நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். மதுரையிலேருந்து ஃப்ளைட்டில் போனோம். ஃப்ளைட் மேலே போகும்போது நாங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே போகணும். திரும்ப போய் சென்னையில் போய் அந்த சட்டமன்றத்தில் போய் அதுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து நாங்கள் ஜெபம் பண்ணோம்.
பிரைஸ் காட். திரும்ப வரும்போதும் ஃப்ளைட்டில் வந்து தமிழ்நாட்டை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். பிரைஸ் காட். இப்போது ஆண்டவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். பிரைஸ் காட். நீங்கள் சாதாரண நபர் அல்ல, நீங்கள் கர்த்தருக்காக பயன்பட போகிற ஒரு சேனை. உங்ககிட்ட என்ன ஆவியானவருக்கு பிடிச்சது தெரியுமா? தாகம். உங்ககிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? தாகம். தாகம் இல்லாட்டா ஆவியானுடைய அபிஷேகம் ரிலீஸ் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் 2 பேர்த்த ஒரு இடத்துல ஜோமலை கூப்பிட்டு போயிருந்தேன். ஒருத்தன் பேர் அபிஷேகம் அப்படி இறங்குது, இன்னொருத்தன் அப்படியே செலவான்னு விட்டுருக்கிறான். என்னாண்டவர் ஒரே நேரத்தில் 2 பேர் இருக்காங்க. அப்போ ஆண்டு சொன்ன அவனுக்கு தாகம் இருக்குது, இவனுக்கு என்ன கிடையாது. தாகம் முழுமை தண்ணீரை. இப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தலைவர் ஆகிட்டீங்க. இது லீடர்ஸ் மீட்டிங். நம்ம ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், எல்லாம் நல்லது. ஆனால் அதுக்கு மேலே ஒரு மிக அற்புதமான ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி என்னென்னா, ஆவியானவரை நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக பார்க்கணும். ஆவியானவர் உங்களுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்தையும் அறிந்து. இயேசு கிறிஸ்துவோடு 3 ஆண்டு சீசர்கள் இருக்காங்க. ஆனாலும் அவங்கள விசுவாசத்தில் அவங்கள நிற்க முடியல. மரித்தோடு உயிரோடு எழுப்பும்போது சீசர்கள் பார்த்தாங்க, ஆனால் நிற்க என்ன செய்யல. கடைசி நேரத்தில் எல்லாருமே நினைச்சிட்டாங்க, விட்டு ஓடி போயிட்டாங்க. விசுவாசம் நிற்க முடியல. ஆண்டவர் சொன்னார், எருசலேமை விட்டு எங்கே நீங்கள் என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. ஆவியான வரை நீங்கள் என்ன செய்யுங்க, காத்துருங்க. இப்போது அந்த 120 பேர் மேலே ஆவியான இறங்கினார். அங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். இப்பயும் அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கு. அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான காரியம், பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். அன்னைக்கு 120 பேர் மேலே ஆவியான இறங்கின உடனே பைபிள் இருந்துச்சா? அன்னைக்கு வேதப்பாரர்கள் அவங்க கிட்ட தான் இந்த பழைய ஏற்பாட்டுடைய சுருள் இருக்கும். இவங்கெல்லாம் சாதாரண மீனவர்கள், பேதைகள், படிப்பறிவு இல்லாதவங்க. பேதனை தெரியுமா? சொன்னா ஒன்றும் புரியாது. இவங்க மேல ஆவியான இறங்கின உடனே இந்த முழு வேதாகமத்தை எழுதுகிற ஆவியானவரே உள்ள வந்துட்டார். இப்போதான் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்வு. அதுக்கடுத்து ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்வு. பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லக்கூடிய லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அந்த ஒரு வருஷத்தை கூட எடுப்போம். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு பரிசுத்த ஆவியானவராய் நிறைந்தவராய் இல்ல லூக்கா 4:1 இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய். கவனிங்க, அப்படி மூடி வச்சிருங்க. இது ஆம்பிளிஃபைட் பைபிளில் போட்டிருக்குது. ஜீசஸ் the full control by the Holy Spirit. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து, பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்வு. ஜீசஸ் the full control. கண்ட்ரோல் இருக்குது தெரியுமா? நம்ம ஒரு பிள்ளைய கடை கொண்டு போகிறோம். அந்த பிள்ளை அவங்ககிட்ட ஓடும்போது கையை செய்வாங்க. சிலங்க அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தமிழ்மாரை பார்த்து ஆரம்பிச்சார். இனி ஆவியானவங்க அப்படி பிடிப்பார். கண்ட்ரோல். தமிழ்வாய பயப்படாதீங்க. நீ அந்த பக்கம் போக மாதிரி ட்ரை பண்ணணும். இங்கே திரும்பணும். என் கை எப்படி அங்கிட்டு போகும் போ, திரும்ப இது நடக்கும். அல்லேலூயா. ஆவியானவருடைய கண்ட்ரோல் பண்ணுவா. என் வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்போ சொல்கிற நேரமில் விசுவாசியாக இருக்கும்போது எனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை அவ்வளவா ரொம்ப ஆசீர்வாதமாக நான் உணரலை. ஏன்னா பல தோல்விகள், பல காரியங்கள் இருந்துச்சு. நான் நினச்சேன், இயேசுவை நீர் நல்லவர், ஆனால் உங்களோட வசனத்தை என்னால் கடைபிடிக்க முடியல ஆண்டவரேன்னு சொல்லி
வாலிப பிராயத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. இப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு லேட்டாக தான் வருவேன், பின்னாடி உட்காந்துருவேன். எனக்குன்னு 4-5 குரூப் வச்சுருப்பாங்க. தெரியல, சர்ச்சில் பின்னாடி உட்காந்து 4 குரூப். எப்படா ஆமேன்னு போடுவார். ஒரு பிரசங்கமும் காதில் என்ன செய்யாது, ஏறாது. பாஸ்டர் சூப்பர் பாஸ்டர், ஆனால் ஒன்றும் ஏறாது. ஏன்னா முதல் நாள் சினிமா கட்டுறது இருந்தால் எப்படி ஏறும், ஏறாது பாருங்க. அப்போ பின்னாடி உட்காந்துட்டு ஆக்டர் அடிச்சுட்டு இருக்கு, அப்படியே என்னத்தையாக பேசிட்டு இருக்குது. அவர் ஆமேன்னு சொல்லும்போது நாங்கள்லாம் வெளியே ஓடி போயிடுவோம். ஏன்னா எங்கள் சர்ச்சு மிகப்பெரிய எந்த சர்ச்சு எல்லாம் ஒயிட் ஷர்ட்டெல்லாம் போட்டு அப்படியே ரொம்ப இதில் இருப்பாங்க. எங்களெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. ஏன் மதிக்க மாட்டாங்க, ரோட்டில் என்ன செஞ்சுருப்போம், சுற்றிட்டு போயிடுச்சு. கை கொடுக்கும்போதே என்ன பிரதர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்களாம் பரிசுத்தவான், நாங்களாம் யார் பாவி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பாங்க. நம்மளாம் என்ன செய்யல, அவங்க எல்லாம் ஆனால் கனம் பண்ணுவோம். அவங்க எல்லாம் ஜபிக்கிறாங்க, அபிஷேகத்திலாம் சொல்கிறாங்க. நம்மளால் துள்ளவும் தெரியல, அபிஷேகம் தெரியல, வசனத்தை கடைப்பிடிக்க தெரியல. நம்மளை என் கூட 4 பேர் சேர்ந்துருவாங்க. நாங்கள் அவங்க கை கொடுக்கவே எங்கள் கை என்ன செய்யும், அப்பா அப்படியே பரிசுத்தம். அந்த பரிசுத்தவான்களுக்கு கிருபையின் சத்தியம் தெரியல பாரு. என்ன பிரதர் உங்களை அந்த ரோட்டில் அங்கே பார்த்தேன் அப்படின்னு, ஐயோ இங்கே பார்த்தீங்க அங்கே பார்த்தேன்னு சொல்கிறாங்க, ஓடிடுவோம். பாஸ்டர் எங்கள் கூட பேசணும்னா அவர் ஆமே போடுறதுக்கு முன்னாடி சொல்லிடுவார், ராஜா தயவு செய்து என்னைய பார்த்து விட்டு போக முடிச்சுருவார். உடனே பசங்களாம் சிரிப்பா, இன்னைக்கு நீ அங்கே போட்டுட்ட போச்சு. உடனே வந்து என்னை பார்க்க மாட்டார், எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு அது வர போகிற நமக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்கும். எல்லாரும் என்னை பார்த்து, என்ன பிரதர் நல்லா இருக்குன்னு பிரதர் இப்படிதான் சொல்லிட்டு போவாங்க. நான் எனக்கு கூச்சமாக இருக்கும். கடைசி தான் வந்து அப்போ வந்து சொல்லுவார், இல்லை தம்பி உங்கள் கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, உங்களுக்கு பிடிக்கவே முடியல அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் தான் பேசுவார். பாருங்க, இப்படி ஒரு நாள் பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை எதுக்கு இதை சொல்கிறாங்க. எந்த மனுஷனையும் ஆண்டவர் பலமாய் மாற்ற முடியும் என்று சொல்ல போகிறேன். ஆனால் பாருங்கள், நாங்கள் சர்ச்சில் உட்காந்துருப்போம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரசிக்கப்படாமல் அவங்களாம் ரோட்டில் ஒரு 5 பேர் 6 பேர் நிற்பாங்க. 1 மணிக்கு சர்ச்சு முடிஞ்சோடனே என்னை கூட்டி போயிடுவாங்க. அன்றைக்கி நல்ல ஒரு செய்தி, நல்ல ஒரு அபிஷேகம், நல்ல செய்தினாலும் செய்தி அன்றைக்கி நல்லா கவனிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்படியே முடிஞ்ச உடனே என்னை சினிமா தட்டி கொண்டு போயிட்டாங்க. அது முக்கியமான ஒரு படம், எனக்கு தெரிஞ்ச எனக்கு பிடிச்ச ஒரு படம்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் கேட்காதீங்க என்ன. அப்போ அந்த தலைவர் வராரு, நானும் என் ஃப்ரெண்டு 2 பேரும் சர்ச்சில் தான் போகிறோம். அப்படியே அதே அனாட்டிங்கில் நெஞ்சு தேட்டருக்கு கூட்டி போயிட்டாங்க. தேட்டரில் வந்தோடனே தலைவர் வந்த உடனே நாங்கள் 2 பேரும் சீட்டு மேலே ஏறிட்டு அலேலியா கற்றுட்டோம். டே அப்போதான் என் ஃப்ரெண்டு சொன்னான், டே சர்ச்சு இல்லைடா தேட்டரா. இப்படிப்பட்ட ஆளை நான் என்னுடைய இது டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னைக்கு எங்கள் அக்கா அங்கே இருக்கிறாங்க. எனக்கு ஜோவனா கூப்பிடுங்க, பாஸ்ட் அடிக்கடி கேட்பார், ஜோம் பண்ணிட்டு வந்தீங்களா, கை வைத்துங்க. ஐயோ இதுக்காக என்ன அன்னைக்கு மட்டும் ஆண்டவரே சோத்திரம் என்னென்னு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. பைபிள் வாசித்தீங்களான்னு கேட்பார். அதுக்காக நடுவில் பார்ப்பேன், சங்கீதத்தில் சின்ன வசனமாக வாசித்துட்டு போயிடுவேன். ஆனால் பைபிள் வாசித்தீங்களா, வாசித்துட்டேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது சங்கீதத்தில் சின்ன வசனமாக இருக்கும், அதை மட்டும் தான் பார்க்க தெரியும். பைபிளை விரும்பி ஒரு 2 வசனத்தை வாசிப்பை மூடி வச்சுட்டு போயிடுவேன். ஆண்டோடைய சத்தத்தை கேட்டது கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் சென்னையில் எங்கள் அக்கா அப்பா வேலை பார்த்துட்டு அங்கே இருக்காங்க ஃபேமிலியோடு. அங்கே நான் போனேன், ஒரு வேலை விஷயமாக போயிருந்தேன். ஒரு நாள் ராத்திரி வேலையில் நான் சாப்பிட்டு இருக்கும்போது என் உள்ளத்துலேருந்து ஒரு சவுண்டு கேட்டுச்சு, நீ போய் அந்த அறையில் ஜெபம் பண்ணு. அந்த சத்தத்துக்கு என்னால் இல்லைன்னு சொல்ல மறுக்கவே முடியல. நீ போய் அந்த அறையில் போய் ஜெபம். தனித்து ஜெபம் பண்ணதே கிடையாது, வச்சுக்கப்பட்டு 10 வருஷம் 6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சப்போ. நீ போய் அந்த அறையில் போய் ஜெபம் பண்ணு. சரி, அறையில் போய் உள்ளே உட்காந்து கதவை போட்டுருந்தேன். ஐயோ அப்படி ஜெபம் பண்ணதே கிடையாது. மணி 10 மணிக்கு மேலே அவங்க அக்கா வீடு 2-3 ரூம் பெட்ரூம் இருந்துச்சு. உள்ளே கதை போட்டு அப்படி உட்காந்து உடனே ஆண்டவர் ஒன்று நான் ஆவப்படுத்தினார். என்னென்ன சில காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து திடீரென்று அந்த அறை முழுவதும் ஆவியானுடைய அபிஷேகம் இறங்கிச்சு. அந்த அபிஷேகத்துக்கு முன்பாக நான் ஒரு புழுவாக இருக்கிறேன், அவனுடைய கை என்னை தொட வருகிறது, அவனுடைய கை அக்னியாக இருக்குது, நான் புழுவாக இருக்கிறேன். ஆண்டவரே என்னை என்ன செஞ்சுறாங்க,
தொற்றாய் ஒரு புழுவுக்கு முன்பாக ஒரு அக்கினியை கொண்டு போனால் எப்படி இருக்கும்? அப்படியே முழங்கால அப்படியே சுற்றி சுற்றி வாரேன். எவ்வளோ நேரம் சுற்றின எனக்கு தெரியாது. ஆண்டவர் அன்றைக்கி அளவில்லாமல் அபிஷேகத்தினால் நிரப்பினார். ஜீசஸ். மறுநாள் முதல் ஆவியானுடைய சத்தம் எனக்கு கேட்டுச்சு. எனக்கு அதுக்கு வர ஆவியானவங்க யாருன்னு தெரியாது. சீசுவை பார்த்து ஆண்டு சொல்லுவார், நீங்கள் எருசலேம் விட்டு எங்கே என்ன செஞ்சாங்க? இப்போ நான் வேறு ஒரு தேற்றவாளர் உங்களுக்கு தருகிறேன். நான் உங்களுக்கு தேற்றவாளர் இருந்தேன். இப்போ இனிமேல் உங்களுடைய தேற்றவாளர் உங்களுக்குள்ளே வரப்போகிற ஆவியானவர். 2 வருஷம் எனக்கு ஜெபம்னா தெரியாது, பைபிள் தெரியாது. 2 வருஷம் மணிக்கணக்கில் என்னை ஜெபிக்க வச்சார். பைபிள் கற்றுக் கொடுத்தார். தேவ பிரசனம் காலை எழுந்த உடனே ஆண்டோடைய பிரசனத்தை நான் உணர்ந்தேன். எங்கள் குடும்பத்தில் அப்போ யாருமே ரட்சிக்கப்படலை. அந்த 2 வருஷத்துக்குள்ளே எங்கள் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டுச்சு. ரைஸ்கா ஆண்டவர். அப்போது சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், கோயம்புத்தூர் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் வேலையை விட சொன்னார். பைபிள் காலேஜுக்கு போனேன். ஏன் நான் இதை சொல்கிறேன்? ஆவியான இப்போ உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை என்னன்னா, இனிமேல் உங்கள் வாழ்க்கை ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு ஆவியானவரால் நடத்தப்பட போகிற ஒரு வாழ்வு. நல்லா புரிஞ்சுங்க. ஆவியான எப்பொழுதுதான் பேசுவார்னா, எல்லா நேரமும் பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஜாமனு மாத்திரம் நினைக்காதீங்க. நீங்கள் ஆவியானுடைய குரலை கேட்டு பழகுனா நீங்கள் அமைதியாக இருக்கணும். நீங்களா ஒரு அவங்க அந்த காசு சொத்தம், இதுக்காக சொத்தம், அங்கே அந்த பிரச்சனை எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. ஆவியான சத்தத்தை கேட்கணும். எப்பொழுதும் 24 மணி நேரமும் உங்களோடு தொடர்பு கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இப்போது இந்த பூமியில் 2 இன்டர்செசர்ஸ் பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த பூமியில் நமக்காக நம்ம கூடயே பரிந்து பேசுகிறவர் ஆவியானவர். He is the person. அல்லேலூயா. எனக்கு வேதாகம்னா என்னன்னு தெரியாது, ஜெபம்னா என்னன்னு தெரியாது. நான் ஒரு இந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவன். அதுக்கடுத்து ஆண்டவர் அப்படியே மாற்றினார். இப்போது இந்த தமிழ்நாட்டை குறித்து இருக்கிற இந்த தேவ திட்டம் என்னன்னா, இது வரப்போகிற எழுப்பதில் அநேகர் எழும்பி தேசங்களை சுதந்திரிக்க போகிறீங்க. தேசங்களை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீங்க. இங்கே பாருங்கள், இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படித்தவங்களோ படிக்காமோ அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் ஆவியானவங்க இடம் கொடுத்தா உங்களை அப்படியே தூக்குவார். நல்ல ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் வேதத்தை அதிகமாய் வாசித்து ஆண்டோடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கணும். ஆண்டோடைய சத்தத்தை எப்படி கேட்டு பழகலாம் ஒன்று சொல்லித்தாரேன். அமைதியாக இருங்க. ஒன்று ஜபார் இருந்துச்சுன்னா ஜபாரையில் இருங்க, இல்லைன்னா ஜபாரையில் மாத்திரம் இல்லைங்க. நீங்கள் காய்கறி கடையில் இருக்கும்போது கூட ஆவியான சத்தம் கேட்கப்பட முடியும். ஆனால் இந்த ஜபாரையில் ஏன் தனித்து உங்களுக்கு கொஞ்சம், ஏன்னா நீங்கள் இப்போ பாருங்கள், இப்போது நான் அந்த தம்பி மேத்யூவுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன்னு வச்சுங்க. என்னுடைய குரல் தான் அவருக்கு எனக்கு இப்போ தானே பழகிருக்கிறோம், கண்டுபிடிக்க முடியும். திடீர்னு மேத்யூ நான் பார்க்காம அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் குரல் எனக்கு என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்கும். ஆனால் இப்போ நான் பழகின பிற்பாடு சென்னையில் போய் எனக்கு ஃபோன் பண்ணுறாருன்னா நான் என்ன செஞ்சிருவேன், கண்டுபிடிச்சிடுவேன். இப்போ எனக்கு சரி, உங்கள் அப்பா குரல், உங்கள் அப்பா ஊர்லேருந்து பேசுகிறாரு, இது உங்கள் அப்பா தானான்னு சந்தேகப்படுவீங்களா? ஏன்னா உங்கள் அப்பா கூட நினைஞ்சிருக்கீங்க. இப்போ அம்மா பேசுகிறாங்க, அம்மா தானே, சரி. அது மனைவி பேசுகிறாங்க, யாரும்மா நீ அப்படின்னு வீட்டுக்காரர்கிட்ட என்ன ஆகும்? தெரியலையா? அதான் தெரியலன்னு சொல்கிறேன். போச்சு. அல்லேலூயா. அப்போ ஆவியான சத்தம் எப்படின்னா, ஆண்டவர் கேட்க, உங்கள் சத்தத்தை கேட்குற கஷ்டமாக இருக்குன்னு கேட்டேன். சரி, உன் மகனோட குரல் உனக்கு எங்கேயோ ஃபோன் பண்ணால் சொல்லுங்கப்பா அப்படி சொல்கிறிய, கஷ்டமாக இருக்காங்க. இல்லை, ஏன் கூட நினைஞ்சிருக்கிறோம், சாப்பிட்டுருக்கிறோம், உட்காந்துருக்குறோம், வாழ்ந்துருக்கிறோம். அடுத்து மனைவியுடைய குரல் அதே போல் தாங்க. ஆவியோட குரல் கேட்கணும்னா நம்ம அமைதியாக இருக்கணும். குழம்பவே குரல். நான் வேறு சில காரியங்கள் கொண்டு வந்தேன். நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது தான் நினச்சேன், இல்லைப்பா எவ்வளோ நீ அபிஷேகம் பண்ண வேண்டாம். பேசுகிறேன். ஓ ஜீசஸ், glory to Jesus. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவார்.
பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்துக்குள்ளேயே நடத்துவார். நீங்க மனம் திறந்து ஒவ்வொரு பகுதியிலையும் சத்தியத்தை கற்றுத்தாங்கன்னு சொல்லி ஆண்டவரை கேட்கணும். சில மதவாதி நான் பார்க்க தங்க போடக்கூடாதுன்னு சொல்லி நான் பிரசங்கத்தை கேட்டு பழகிட்டேன். ஆனால் ஆவியானவர் இடத்துல நான் கேட்கும்போது தான் தங்கம் பொன் நல்லது, தேவ ஆலயம் முழுவதுமே பொன்னால செய்யப்பட்டது. எந்த சத்தியனாலும் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். பிரைஸ் காட். பாருங்க, ஒரு 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 கெமிஸ்ட்ரி நூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த புக்கு, அந்த கெமிஸ்ட்ரி அந்த ஆதரே உனக்கு பக்கத்தில் வந்து உட்காந்து கற்றுக் கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போ அதை காட்டிலும் இந்த ஆதரு நமக்குள்ளே இருக்கு. நீங்கள் எனக்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவான். ஆண்டவர் சொல்லுறாரு, என்ன செய்யணும்? இப்படி நல்லா பாடுங்க, நல்லா ப்ரைஸ் பண்ணுங்க. ஒருவேளை பாரம் கவலை இருக்கும், பணத்தேவை இருக்கும், சில வியாதி இருக்கும், இல்லை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், எல்லாவற்றுக்கும் பிதாவை இயேசுவின் நாமத்தை ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுத்துருங்க. ஒப்பு கொடுத்த பிற்பாடு ஆவியானவரே என்னை இன்னைக்கு நான் எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுத்தாங்க. அல்லேலூயா. நேற்றுக்கு இந்த ஒரு ஜெபம் ஒரு கற்றுக் கொடுத்துருப்பாரு, அதையே படிச்சுட்டு போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆவியானவர்கள் நடத்துவார். ஒரு நாள் ஆண்டு வச்சுதான் நீ நல்லா நீங்கள் துதின்னு சொல்லுவார், துதிக்கலாம். இல்லை நீ கொஞ்சம் நீங்கள் அந்நிய பாஷை என்ன செய்ய நல்லா ஜெபம் சொல்லுவார். பிரைஸ்லாம். ஒரு நாள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை காலத்தை யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ நான் ஃபேமிலியாக ஜெபிச்சுட்டு ஆண்டு வச்சுருக்கேன், சரின்னு சொன்னேன். அல்லேலூயா. இதான் பாருங்க, இப்பொழுது நமக்கு மேய்ப்பர் யாரு? ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் அவரோடு இந்த அவங்க ஜெபம் வந்து அப்படி இல்லை 10 நிமிஷம் என்னால் ஜெபிக்க முடியாது. விசுவாசியாக இருக்கும்போது ஆவியானுடைய அபிஷேக பிற்பாடு மணிக்கணக்கில் ஜெபிச்சேன். என்னுடைய ஹாலில் அப்படியே பல பைபிள்லாம் வச்சு விரிச்சு வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் எங்கள் அக்கெல்லாம் சொல்லுவாங்க, இப்படிலாம் முதலே படிச்சிருந்தாலும் எங்கேயோ போய் மாறலாம். இப்போ நானும் அப்படி வருது சொல்லுங்க. அபிஷேகம் வந்தால் படிப்பு சூப்பராக வரும். அல்லேலூயா. படிக்கிறவங்களுக்கு நான் நச்சேன்னு சொன்னேன், உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குமா? நீங்கள் பண்ணுற வேலை பார்க்குற ஜீவ காட்டில் நீங்கள் தான் ஒரு ஹானரபிள் பர்சனாக இருப்பீங்க. எந்த வேலையெல்லாம் பரவாயில்ல, ஆவியான நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, என் கூட வாங்க ஆவியானவங்க. அவரை நீங்கள் அனுமதிக்கணும். அவராகவே உங்கள் வாழ்க்கையில் வந்து வலுக்கட்டாயமாக வந்து எதையும் செய்ய மாட்டார். ஹி இஸ் எ ஜென்டில்மேன். அல்லேலூயா. ஆவியானவரே இந்த நாள் முழுது என்னை நடத்துங்கன்னு சொல்லி அர்ப்பணிக்கணும். ஆவியானவரே இந்த சத்தியத்தை எனக்கு என்ன செய்ய கற்றுத்தாங்கன்னு சொல்கிறேன். பேசலாம். இன்னொன்று உங்களுக்கு நச்சரி சொல்கிறேன், ஆவியானவர் வரும்போது உங்கள் வாழ்க்கைக்கு வனாந்தரம் செழிப்பாய் மாறும். பல பிரச்சனை இல்லாமல் போகும். பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சீசர்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் சொல்றது, எல்லாத்தையும் வித்துட்டு அப்போஸ்தலர் பேதுரு காலு கீழே கொண்டு வைஞ்சாங்கன்னா ஆச்சாங்க. சொல்ல ஆவியானோட இணைஞ்சா, சொல்ல ஆவியானோட இணைஞ்சா பணம் என் காலு கீழே. ஜீசஸ் ஜீசஸ். இன்னொன்று உங்களுக்கு ஒரு நச்சரி சொல்றாரு, ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் கிரியை செய்கிறார் என்பதை கண்டுபிடிக்க ஒரே வார்த்தை, ஒரே காரியம், இயேசுவே அழைத்தார். ஜீசஸ். அடிக்கடி இயேசு அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருக்க. ஜீசஸ் இயேசு இயேசு சொல்ல 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 உங்கள் மேலே அபிஷேகம் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு ஆண்டவர் எனக்கு வந்து அபிஷேகத்தை நான் சரியாக ஃபீல் பண்ண முடியல. ஃபஸ்ட் அன்றைக்கி பயங்கரமான பிரச்சனை, பயங்கரமான போராட்டம். ஒன்றும் இல்லை, என் வேலைக்கு போக இருக்கும்போது, இல்லைன்னா சேரில் சாஞ்சிக்கிட்டு, இல்லைன்னா பெட்டில் படுத்துக்கிட்டு ஜீசஸ் ஜீசஸ் சொல்லுங்க. இயேசுவை மகிமைப்படுத்தின எந்த இடத்துலையும் ஆவியானவர் வந்து அபிஷேகிப்பார். இன்னொரு சொல்றேன், ஆவியானவர் நிரப்பப்பட்ட மனிதன் இயேசுவையே உயர்த்துவார். நான் உபவாசம் போட்டேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் கொடுத்தேன், அது நான் என்பது வராது. இயேசு இந்த வார்த்தையை வந்து ஜீசஸ் கொடுக்கப்படுறேன். டைம் கரெக்டாக முடிச்சிடுவேன். பிரைஸ்லாம். அல்லேலூயா. அதனால் நான் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் உங்களை ரொம்ப ஆண்டவர் நேசிக்கிறார். Glory to Jesus. தூரி ஹாஷாலா. Jesus, thank you.
நிமிஷம் கூட இருந்தீங்க. அப்படியே பைபிள் வச்சுருங்க. 2 நிமிஷம் அப்படியே பைபிள் வச்சு அப்படியே இருக்கிற இடத்துல இருந்தீங்க. உங்கள் வலது கருத்தை உங்கள் தலைமையில் வச்சு என் மீது பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருக்கிறார். எனக்குள் இருக்கிற ஆவியானவரே, இன்று முதல் என்னை, என் குடும்பத்தை, எனக்காக வைத்திருக்கிற தேவ திட்டத்தை, தரிசனத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி நான் அனுமதிக்கிறேன். ஆவியானவரே, என்னுடைய ஜெப வாழ்க்கையில், என் வேத வாசிப்புக்கு, என்னுடைய எல்லா தியானத்துக்கும், என்னுடைய வேலை பகுதிக்கும், என்னுடைய பொருளாதார ஆசீர்வாதத்துக்கும், எல்லா பகுதியிலையும் உங்களுக்கு நான் இடம் அளிக்கிறேன். ஆவியானவரே, என்னை நிரப்பி ஒவ்வொரு நாளும் என்னை ஆளுகை செய்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால என் மனதில், என் வாயினால நான் பேசின தவறான வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தில் ரத்து செய்கிறேன். ஆவியானவரே, என் வாயை, என் மனசை ஒவ்வொரு நாளும் நீங்க ஆளுகை செய்ய நான் அனுமதிக்கிறேன். கைகளை தட்டி ஓ